வணக்கம். ஈரான் இஸ்ரேல் விஷயத்துல திடீர்னு ஒரு போர் நிறுத்தம்னு செய்தி வருது. ஆனா ஒரே குழப்பமா இருக்குது. ஆமா, ஒரு பக்கம் டம்ப் ஒன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஈரான் வேற மாதிரி பேசுது. இஸ்ரேல் அமைதியா இருக்கு. சரிதான். அதனால இதுல என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். விக்கிபீடியா, ஏபி, அல் ஜசீரா, ராய்ட்டர்ஸ்னு பல இடத்துல இருந்து தகவல் எடுத்திருக்கோம். ஆமா, நம்ம நோக்கம் இந்த தலைப்புச் செய்திக்கு பின்னாடி என்ன இருக்கு, உண்மை நிலவரம் என்னன்னு வேகமா தெளிவா உங்களுக்கு சொல்றதுதான். இது வெறும் நியூஸ் ரீடிங் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். சரி, விஷயத்துக்கு வரலாம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஜூன் 24 நள்ளிரவு இஎஸ்டி, அதாவது அமெரிக்க நேரப்படி ஒரு 24 மணி நேர போர் நிறுத்தும். அதுவும் எப்படின்னா, முதல்ல ஈரான் நிறுத்தணும், அப்புறம் 12 மணி நேரம் கழிச்சு இஸ்ரேல் நிறுத்தணும்னு சொல்றாரு. ஆனா ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அப்படி முறையான ஒப்பந்தம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரே. இங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஆமா, சொன்னாரு. ஆனா அது ஒரு முழுமையான மறுப்புன்னு சொல்லிட முடியாது. கவனிச்சிங்களா? எப்படி கேக்குறீங்க? அவர் என்ன சொன்னாருன்னா, டெஹரான் நேரப்படி அதிகாலை 4 மணிக்குள்ள இஸ்ரேல் அவங்களோட சட்டவிரோத ஆக்கிரமிப்பை நிறுத்தினா ஈரானும் ராணுவ நடவடிக்கையை நிறுத்தும்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு. ஓ, அப்போ முழுசா கதவு சாத்தல, ஒரு சின்ன வழி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது. பேச்சுவார்த்தைக்கு ஒரு சின்ன இடம் இருக்குமோன்னு தோணுது. சரி, இஸ்ரேல் சைட்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒண்ணும் இல்லையே. அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லல. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த அதிகாலை 4 மணிக்கு அப்புறம் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எதுவும் நடத்தலன்னு நியூஸ் வருது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அமைதியா ஏத்துக்கிட்டாங்களா இல்ல சும்மா ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்களா? ஒன்னும் புரியலையே. இந்த புதிரை அவிழ்க்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். இந்த போர் நிறுத்த பேச்சு திடீர்னு வரல. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. சொல்லுங்க. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, கத்தார்ல இருக்கிற அமெரிக்கா விமானத்தளம் அல் உடெய்ட் அது மேல ஏவுகணை வீசினாங்க. ஒரு 14-19 ஏவுகணைகள். உயிர் சேதம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, உயிர் சேதம் இல்ல. ஆனா இது அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு வார்னிங் மாதிரி. இது இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கா தலையீட்டையும் எதிர்க்கிறோன்னு காட்டுற மாதிரி. அதே நேரத்துல இஸ்ரேலும் சும்மா இல்ல, அவங்க டெஹரான் மேல ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தினாங்க. குறிப்பா ஈவன் சிறைச்சாலை ஏரியா, அப்புறம் ஃபோர்டோ அணுசக்தி தளம் இருக்குல்ல. ஆமா, அந்த அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் சைட். சும்மா மிலிட்டரி டார்கெட் இல்லாம ஈரானுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கற மாதிரி தோணுது. எங்களால முக்கிய இடங்கள் பக்கத்திலே தாக்க முடியும்னு காட்டுற மாதிரி இல்லையா? நிச்சயமா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிரஷர் தான். ஆனா இந்த தாக்குதல்களால மக்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதான் முக்கியம். மனிதாபிமான பாதிப்பு. தெஹரான்ல மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், நினைச்சு பாருங்க, பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பெர்ஷிபால சொரோகா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஏவுகணை விழுந்திருக்கு. பொதுமக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்குன்னு இது காட்டுது. கூடவே ஈரானில் இன்டர்நெட் சேவை கிட்டத்தட்ட 97% டவுன். தகவல் தொடர்பை துண்டிக்கப்பட்டுடுச்சு. உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியறதுக்கே வழி இல்லாம போச்சு. அந்த மாதிரி சூழல்ல மக்கள் எவ்வளவு பயந்து போயிருப்பாங்க. உலக பொருளாதாரத்திலையும் இதோட தாக்கம் தெரிஞ்சது. ஹார்முஸ் ஜலசந்தி, ஆமா, முக்கியமான ஆயில் ரூட். அதை மூடுறத பத்தி ஈரான் பார்லிமெண்ட்ல ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அப்படி மூடுனா உலகத்துக்கே என்ன சப்ளை பாதிக்கப்படும்? இது ஏதோ அந்த 2 நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஆமா, அதனாலதான் டெஹரான்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே ஓடுனாங்க. இந்தியாவே ஆபரேஷன் சிந்துன்னு பேர் வச்சு அவங்க ஆட்களை மீட்டாங்க. 2100க்கும் மேல வெளிநாட்டுக்காரங்களை மீட்டிருக்காங்க. இந்த நிலைமை முத்தமோதுதான் சர்வதேச சமூகம் உள்ள வந்துச்சு. இதுல கத்தார் அமெரிக்காவோட முயற்சிகள் முக்கியம். கத்தாருக்கு 2 பக்கமும் பேச முடியுது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் கூட நேரடி தொடர்பு. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான்னு பல நாடுகள், ஐரோப்பிய யூனியன், ஐநா, ஆஸ்திரேலியா எல்லாரும் அமைதிக்கு கூப்பிட்டாங்க. இந்த போர் நிறுத்த அறிவிப்பை வரவேற்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் பிரஷர் தான் இப்போ ஒரு சின்ன அமைதிக்கு காரணம் நினைக்கிறேன். சரி, அப்போ இப்போதைய நிலைமை என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, போர் நிறுத்தம்னு அதிகாரப்பூர்வமா யாரும் முழுசா ஏத்துக்கல. ஆனா சண்டை அப்பாதிக்கு நின்றுருக்கு. இது ஒரு மாதிரி பலவீனமான அமைதி, அப்படிதானே? ஆமா, அதுதான் நிஜம். சர்வதேச அழுத்தம் இருக்கு, அதனால ஒரு தற்காலிக நிறுத்தம். ஆனா இது கடையில இருக்கிற பிரச்சனை தீரல. ஒப்பந்தம் எதுவும் இல்ல. இரு தரப்புக்கும் நடுவுல நம்பிக்கை சுத்தமா இல்ல. ஆமா, நிலைமை ரொம்ப ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. எப்ப வேணாலும் திரும்ப வெடிக்கலாம். இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு நாங்க சொல்றோம்னா, இது மத்திய கிழக்கோட ஸ்திரத்தன்மை, பெட்ரோல் டீசல் விலை, அப்பாவி மக்களோட பாதுகாப்புன்னு நம்ம எல்லாரையும் இது பாதிக்குது.
சரி, இந்த நிலைமையில ஒரு கேள்வியோட நம்ம முடிக்கலாம்னு தோணுது. கேளுங்க. இப்போதைக்கு அதிகாரப்பூர்வ ஒப்பந்தமும் எதுவும் இல்லை. 2 பக்கமும் பயங்கர அவநம்பிக்கை இருக்கு. இந்த சூழல்ல இந்த தற்காலிக சண்டை நிறுத்தத்தை தாண்டி உண்மையாவே ஒரு நீடித்த அமைதி, பதட்டம் தணியணும்னா என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அல்லது என்ன மாதிரி அறிவிப்பு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் சண்டை நிறுத்தம் போதுமா இல்ல வேற ஏதாவது பெரிய மாற்றம் தேவையா? ஆமா, இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வர. நன்றி.